உங்கள் வீட்லேயும் சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்களா? பார்க்குற இடமெல்லாம் பென்சில் மார்க்ஸு, க்ரையானு, ஸ்கெட்சு இந்த மாதிரி கிறுக்கி வச்சுருக்காங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட ஆட் எனக்கு ரொம்ப நாளாக வந்துகிட்டே இருந்துச்சு, பட் நான் நம்பவே இல்லை. பட் ஜஸ்ட் ட்ரை பண்ணலான்னு ஒரே ஒரு சாம்பிள் ப்ராடக்ட் தான் வந்தேன். இதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னந்தான், ஜஸ்ட் ஒரு சோப் சைஸ் தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு புழிஞ்சிட்டு நீங்கள் அந்த பென்சில் மார்க்ஸ் மேலே ரப் பண்ண வேண்டியது தான். ரொம்ப நீங்கள் ஹார்ஷாக ரப் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. பென்சில் மார்க்ஸ்னால் லேசாக ரப் பண்ணும்போதே போயிடுது. ஒரு ஸ்கெட்ச் மார்க்ஸ்னால் கொஞ்சம் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இப்போ என்னோடய செவத்தில் பெயிண்டெல்லாம் இருக்குது பாருங்கள். என் பையன் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு நடந்து வரேன்னு காலில் அந்த பெயிண்ட் பாட்டில் தட்டி செவரு மேலே பட்டு எவ்வளோ பெயிண்ட் இருக்குது. நான் அன்றைக்கே சோப்பெல்லாம் வச்சு தொடச்சி பார்த்துட்டேன், போவே இல்லை. சரி பெயிண்ட்டு தான் அடிக்கணும்னு நினச்சேன். பட் இதை வச்சு ட்ரை பண்ணேன். 95% போயிடுச்சு. பட் ரொம்ப லேசாக தான் இருக்குது. நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பெயிண்ட் மார்க் இருக்குது அப்படிங்கிறது தெரியிற அளவுக்கு தான் இருக்குது. பட் அட்லீஸ்ட் அந்தளவுக்கு போகுதே. இது மேஜிக் எரேசர்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது எரேசர் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. எப்படி நம்ம பென்சில்லாம் எரேஸ் பண்ணும்போது தூளாக கொட்டி அப்படி கரையும்ல, அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ரப்பண்ண இந்த எரேசருமே வந்து கரையுது. நான் வாங்கின சைஸுக்கு இந்த ஒரு செவர் மட்டும்தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. பட் ஸ்டில் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. ஈரம்லாம் காஞ்சோன்னே இன்னுமே பெட்டராக இருந்துச்சு.